அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன கணக்கில் இருக்கிறார் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் விரைவில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம், ஏன் திமுகவை தேர்வு செய்தார் திரு ஓபிஎஸ்? ஏற்கனவே நெருக்கமா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு போயிருக்கலாம், இல்ல புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட தாவேகா ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு, இல்ல அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு தனி இயக்கம் கூட, தனி கட்சி கூட அவர் தொடங்கி இருந்திருக்க முடியும். எல்லா வாய்ப்புகளையும் கடந்து திமுகவில் போய் இணைய வேண்டும் அப்படின்ற முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுப்பதற்கான முக்கிய காரணம்? நீங்க கேட்குற காரணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால கார்த்தி, நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல கேம்பெயினில் பேசின ஒரு இது வந்து கொஞ்சம் அந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் இவர் போய் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை அது வந்து ஓபிஎஸ்க்கு அதுதான் சரின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. ஒன்றிணைவோம் வான்னு சொன்னதுனால போயிட்டாரு போல இருக்கு. ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடுக்கு அர்த்தம் இதுதான் இப்போ தான் புரியுது. தேமுதிக ஏற்கனவே திமுக கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதம் தான் ஆணுச்சே தவிர இந்த முடிவு இதுதான் அப்படின்றது ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான், தீர்மானிக்கப்பட்ட. அவர் இங்கே தான் போக போகிறாருன்றது நமக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர்ல இருந்தே கிடச்சிது. அவர் அந்த மார்னிங் வாக்கில் வந்து சிஎம்மோட பேசினது, அதுக்கு பிறகு வீட்டில் போய் சந்தித்தது, அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனது அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு, இப்படி ஒரு நகர்வுகளுமே அரசியலில் இந்த மாற்றங்களுக்கு இது வந்து அடிப்போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த டிசிஷன்ஸ் எதுவுமே ஓபிஎஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இந்த முடிவுகளை அவரால் எடுக்க முடியலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அங்கே அவருடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அவரோட ரிலேட்டிவ்ஸும் சரி, யாருமே இந்த டிசிஷனுக்கு ரொம்ப சீக்கிரமாக இணங்கி வரவும் இல்லை, இவரும் அதுக்கு தயாராகவும் இருக்கலை. ஆனால் நீங்கள் கேட்டது போல் என்ன காரணம், ஏன் வந்து இதை முடிவை எடுக்கிறார் அப்படின்னா, அரசியலில் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அல்லது இந்த தேர்தலுக்கு பிறகு தனக்கு இடம் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து மீண்டும் ஒன்று அதிமுகவில் இணைச்சிருவாங்க, அல்லது டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் ஒரு இடம் கொடுத்தது போல தன்னை ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக கூட லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தார், அதே போல் கூட தனக்கு மீண்டும் இடம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. ஆனால் அதற்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்றது பிஜேபி கிட்டேருந்து அதற்கு பிறகு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ அவருக்கு வேறு என்ன முடிவு எடுக்க முடியும்? இந்த தேர்தலில் அவர் அரசியலில் இல்லை அப்படின்னா இனிமேல் அவர் அரசியலில் இல்லை. ஆனால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம் ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்து ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்புனே வந்தவர். அவருடைய பகுதியில் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ரெட்டேல வாக்குகளும் சரி, எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். 99% ஓபிஎஸ்க்காக இருக்கக்கூடிய வாக்குகள் ஓரளவு இருந்தாலுமே அதுவுமே திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். ஏன்னா எல்லா கட்டத்திலையுமே திமுகவை எதிர்த்து தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார். திமுகவுக்கு எதிரணியில் தான் நான் இருக்கேன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தள்ளப்பட்டதுக்கான காரணம் ஒரு பக்கம் பிஜேபி அப்படின்னா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், இல்லை தன்னை எதிர்த்து பேசியவராக இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லையும் ஸ்டாலினை எதிர்த்தவர் தான் ஓபிஎஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை கூட அவரால் அரவணைச்சிக்க முடியுது. இன்னைக்கு காலையில் அந்த ஆப்டிக்ஸ் அங்கே அறிவாலயத்தில் இருந்த அந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஸ்டாலினோட பிராண்ட் இமேஜ் எங்கேயோ போயிடுது. அதுக்கு ரீசன் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அப்போ இதை வந்து அவர் அனுமதிக்கிறார் இல்லையா, அந்த பிராண்ட் இமேஜ் அங்கே பில்ட் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து இபிஎஸ் சறுக்கிட்டார். நீங்கள் வந்து யாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ கூட எடுத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அவர் வந்து ஓபிஎஸ் கேட்டது என்ன, மீண்டும் என்னை வந்து அதிமுகவில் நான் இணைய விரும்புகிறேன், ஆனால் எனக்கு எந்த பதவியும் தர வேண்டாம். நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர் நகர்ந்து, எனக்கு நீங்கள் எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம்.
ஓபிஎஸ் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இணைவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தூது விட்டதை நம்ம முழுமையா நம்ப முடியுமா? அப்படி நீங்க அப்படி வந்து வெளியில செய்திகள் வந்தது, நம்ம நம்புறமா இல்லையான்றது அடுத்தது. ஆனால் அப்படி வெளியில செய்திகள் வந்தது இல்லையா, அந்த செய்திகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கலாம் இல்லையா. பன்னீர்செல்வம் தனக்கு பதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்ல பதவி வேண்டாம் தான் நீங்க உள்ள வரணும்னா பதவி வேண்டாம் இந்த கண்டிஷன்ல தான் வருவீங்கன்னா கூட நாங்க இணைச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். இல்ல திமுகவிலேயே அவருக்கு சபாநாயகர், அவை முன்னவர், 3 சட்டமன்ற தொகுதிகள், 2 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு ஒரு சேஃப் அகாமடேஷனுக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகுதானே. ஆமா, இப்ப வந்து அவருக்கு வந்து ஸ்பீக்கர் தான், அடுத்தது அவர் தான் ஸ்பீக்கர், அதுக்கு பிறகு அவை முன்னவரும் அவர் தான். இது எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகள் தான் பேசப்பட்டிருக்கிறது. அந்த போடி தேனி அந்த பகுதிகளில் 3 தொகுதிகள்னு பேசப்பட்டிருக்கிறது தான் இப்ப செய்திகள் வருது. ஆனால் ஓபிஎஸ் வந்து கூட இருக்கும் போதே, அதிமுகவில் இருக்கும் போதே 2வது முறை பிஜேபி சொல்லி இணைச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு வேறு நீங்க வந்து 2 பேரும் அதாவது ஓபிஎஸ் வெளியில வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. என்ன காரணம்? அவர் துரோகின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லுங்க. என்ன நம்மளால ஏதாவது நம்ம செய்தி, இவ்வளவு காலம் நம்ம செய்திகளை எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம், இத்தனை டிபேட்ஸ் பண்றோம், இவ்வளவு நேரம் பேசுறோம், ஆனா என்ன துரோகம் பண்ணார் ஓபிஎஸ்ன்னு கேட்டா நமக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. ஒருவேளை கேசி பழனிசாமிக்கு வேற ஏதாவது பதில் இருக்கலாம், அது அவர் அப்புறம் பேசும்போது சொல்லுவாரா இருக்கும். ஆனால் ஓபிஎஸ் என்ன துரோகம் பண்ணார்? அவர் போய் கட்சி ஆஃபீஸை உடைச்சாரு. ஏன் கட்சி ஆஃபீஸை உடைச்சாரு? நீங்க வந்து பொதுக்குழுவுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கல, அவர் பொதுக்குழுவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, அவர் பிஜேபியோட அவர் வந்து இணக்கமாக இருந்தார். இன்னைக்கு பிஜேபியோட தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. அவர் வந்து எல்லாரையும் சேர்க்கணும்னு கேட்டார். சசிகலாவை போய் பார்த்தார், டிடிவி தினகரனை போய் பார்த்தார். எல்லாமே ஏற்கனவே நடந்தது தானங்க, புதுசா ஒண்ணுமே இல்லையே. நீங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தானே வெளியில வந்திருக்கீங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அதாவது தனி கட்சி தொடங்கி, தன்னை எதிர்த்து தனி கட்சி தொடங்கி வெளியில போன ஒருத்தரை கூட்டணியில இணைச்சுக்க முடியுது அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சியில் இணைச்சுக்கிறதுக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட பேசி நீங்க வந்து உங்க கட்சியிலையாவது வச்சுக்கோங்க, இல்லை வந்து தனியா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாவது கண்டெஸ்ட் பண்ணட்டும். போன முறை பலாப்பழ சின்னத்தில் நின்னாரு, இப்போ அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கலாம். அந்த இடம் இல்லைன்ற போது அரசியலில் தனித்து விடப்படுவது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் லைஃபே இருக்க போறது இல்லை. எப்படி பார்த்தாலும் இப்போ உறுதிப்படுத்திட்டார். இப்போ அதை அவர் வந்து இப்போ தன்னோட பொலிட்டிக்கல் லைஃபை ரீசரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய மகன்களுக்கும் அடுத்து இன்னைக்கு காலப்போக்கில் அவங்களுக்கும் அரசியலில் இடம் இருக்கிறத உறுதி செய்துக்கிட்டார் ஓபிஎஸ். எல்லாருக்குமே அரசியல்னுங்கிற போது ஒரு இடம் வேணும், பிழைக்கணும் அப்படின்னா எங்கே வெற்றி பெற முடியுமோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் ஓபிஎஸ். ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருக்கும் சரி திமுகவுக்கும் சரி சரியான முடிவு கிடையாது. திரு பிரியன், ஓபிஎஸ்க்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்க, திமுகவுக்கு லாபமா ஓபிஎஸ் சேர்த்ததன் மூலமா அப்படின்னா 2 தரப்புக்குமே நஷ்டம்னு சொல்றாங்க. உங்க பார்வை என்ன இருக்கு? இல்லை, ஒரு அரசியல்வாதி அல்லது இப்போ ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதி இப்போது கடந்த சில வருடங்களாக வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு அரசியல் பண்ணுற ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இல்லாமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏதோ ஒரு பயன் இருக்குது. இல்லாட்டி அவர் வந்து யாரையும் சேர்க்க மாட்டார். தேமுதிக ஏன் சேர்க்குறாரு? அதில் ஒரு பயன் இருக்குது. ஓபிஎஸ் ஏன் சேர்க்குறாருன்னா அதுலேயும் ஒரு பயன் இருக்குது. இல்லாத வந்து ஸ்டாலின் வந்து போய் எவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் ஆளுங்களெல்லாம் இழுக்கிறதெல்லாம் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் வந்து சேர்ந்துருக்காங்க. பட் ஆனால் வாட் இஸ் த வே அவுட் ஃபார் ஓபிஎஸ்? நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருந்தீங்க, இரட்டை தலைமை இருந்தது, ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, கடைசியில் அவரை முதுகில் குத்தி வெளில அமிச்சிங்க. முதுகில் குத்தி வெளில அமிச்சோன்னு அவர் திருப்பி கேட்குறாரு, என்னை சேர்த்துக்கோன்றாரு. கேசிபி கூட கேட்குறாரு, அவர் சேர்த்துக்கிறாரா? சேர்த்துக்க மாட்டேன்றார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார். அப்போ கட்சியை ஒன்றுபடுத்த விரும்பலை, ஒற்றுமையை ஏற்படுத்த விரும்பலை. நான் வலிமையாக இருக்கேன்னு அவர் சொல்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 இடத்துல டெபாசிட் போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் கேட்டால் நான் 21 வாங்கினேன். 21 நீங்கள் குங்குமண்டலத்துலாம் பாதி சீட்டுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் இவங்க கேட்குறாங்க, சசிகலாவோ ஓபிஎஸோ கேட்குறாங்க. தினகரனும் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து என்னை சேர்த்துக்க மாட்டேன்ற போது பாஜக மூலமாக ட்ரை பண்ணுறார். அவங்களும் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார். அவருக்கு என்னென்னா, எடப்பாடிக்கு இவங்களாம் வந்து சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாவது கட்சியில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மளை தள்ளிட்டு அவங்க வந்தால் என்ன பண்ணுறது? அவருக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அவருக்கு நம்ம தலைமையை வந்து தோற்றாலும் நம்ம தான் தலைமையில் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது அவரோட இது வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல் இருந்துட்டு போட்டோம். பட் ஆனால் கட்சியோட நன்மை என்ன, கட்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து கேட்டு பார்க்குறாங்க, முடியல. அப்புறம் பாஜகவும் ஹெல்ப் பண்ணல. அப்போ இவங்களோட அரசியல் இவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இவங்க அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓபிஎஸோட பையனோட அரசியலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சசிகலா இதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க.
இது வந்து சசிகலா தினகரன் ஏன் வந்து இப்போ எடப்பாடி அவ்வளவு கடுமையாக எதிர்த்து அதுல இருக்கிற அக்செப்டன்ஸ் வந்து ஓபிஎஸ் விவகாரத்துல இருக்குமா? சசிகலா தனிக்கட்சி தொடங்குறதுல, டிடிவி தினகரன் தனிக்கட்சி தொடங்குறதுல இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் வந்து திரு ஓபிஎஸ் திமுகவுக்குள்ள போகும்போது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் இங்கதான் வந்து ஒரு சின்ன இது இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ சசிகலா ஒரு தனி கட்சி, இவங்க 3 பேருக்குமே வந்து எடப்பாடி வந்து ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணியிருக்கா வச்சுக்கோங்களேன். இவங்க துரோகம் பண்ணதுக்கு இவங்க வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டியை பற்றி பேசாத இருக்க முடியாது. ஏன்னா அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குது, இந்த 3 பேரையும் வெளில முதுகில் குத்தி அமைச்சது இபிஎஸ் தான் நினைக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்ன ஆகுதுன்னா இபிஎஸ்ஸை தோக்கடிக்கணுன்றது அவங்க நோக்கமாக இருக்குது. இபிஎஸ்ஸை தோக்கடிக்கணும் நோக்கமாக இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் சசிகலாவோ இல்லை தினகரனோ இல்லை வந்து ஓபிஎஸ்ஸோ வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தோக்கடிக்கிறது கஷ்டம். இபிஎஸ் அதுக்கான செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை. வேணுமானால் வந்து உங்களுக்கு அதிமுகவுக்கு போகிற ஓட்டை வேணால் கொஞ்சம் எடுக்கலாமே தவிர தே கேனாட் டிஃபீட் ஹிம். ஏன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் கையில் இருக்குது. அதனால் தோக்கடிக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ கூடியிருக்கோ ஏதோ அவர் கையில் வச்சுருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன, சட்ட ரீதியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாரு ஓபிஎஸ். அதுக்கான விடை இப்போ தெரிய போகிறதில்ல. அது ரொம்ப டிலே ஆகும். அப்படி இருக்கும்போது அவருக்கு அடுத்த கட்ட அரசியலை பார்க்கும்போது அவர் என்ன பண்றார், இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் அவருக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து கஷ்டமான டிசிஷன். இனி எந்த காலத்திலும் அதிமுக கதவு மூடப்பட்டு விட்டது. இப்போ அங்கேருந்து இவர் நோக்கி என்ன வைப்பாங்கன்னா, எம்ஜிஆர் ஆன்மா உங்களை மன்னிக்காது, ஜெயலலிதா ஆன்மா உங்களை மன்னிக்காதுன்னு பல கதையெல்லாம் எடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஓபிஎஸ்க்கு இருக்கு. அப்போது அதிமுக சைட்லையும் திரும்ப முடியாது. இவர் திமுக சைடில் போனாலும் உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாலும் சரி, திமுகவில் சேர்ந்தாலும் சரி, அதிமுகவை மறந்துட வேண்டியதான். இனிமேல் திரும்பி வர முடியாது. அப்போது இந்த கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான முடிவு. அன்றைக்கி 1/2 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருல ஓபிஎஸ், என்ன தப்பு பண்ணேன்னு அவர் கேட்குறாரு. அதை நீங்கள் பட்டியல் போடுங்க. கட்சி ஆஃபீஸ் அடித்து உடைச்சாரு அப்படியாங்க? ஜெயலலிதா காலத்திலே கட்சி ஆஃபீஸ் அடிச்சிருக்காங்களே, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நடந்திருக்கேன் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே. இதெல்லாம் அதிமுக உட்கட்சி சண்டையில் பிரச்சனைகள் வராத விஷயம் கிடையாது சார். பல பிரச்சனைகள் திருநாவுக்கரசு பிரிஞ்சு போன போது வந்திருக்கு, ஜெயலலிதா கல்யாணி வந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ கட்சி ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் நடந்ததே கிடையாதா? எல்லாமே நடந்திருக்கு. கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு நினச்சா எடப்பாடி மனசு வைக்கணும். எடப்பாடி மனசு வச்சா கட்சி ஒன்றுபடும். அதுதான் கீழ்மட்ட அதிமுக தொண்டன் நினைக்கிற ஒரு விஷயம். அப்போது ஓபிஎஸ்க்கு அது என்ன கஷ்டமான முடிவு. நம்ம வந்து 3 தடவை ஒரு கட்சியில் முதல்வராக இருந்திருக்கோம், நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கோம், நேர் எதிராக நமக்கு எதிராக களமாடியே இன்னொரு கட்சிக்கு நம்ம போகிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு அரசியலில் வந்து சில போது ஆப்போசிட் எதிரெதிராக இருக்கிறவங்க திடீர்னு இணையிறது வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஓபிஎஸ்க்கு அவருடைய பாலிடிக்ஸ் அட்வான்டேஜா என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கட்சியில் போய் சேர்ந்தா வச்சுக்கோங்களேன். இப்போ வைகோ போய் திமுகவில் சேர்ந்தா வச்சுக்கோங்க. இப்போ கோட்டி மாதிரி இருக்கிறவங்களாம் வைகோ அன்றைக்கி சொன்னாரேன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. இல்லை வேற ஒருத்தர் இது மாதிரி சொன்னாரே, அது மாதிரி சொன்னாரே, இன்றைக்கி போய் திமுகவில் சேர்ந்துட்டாரே அப்படின்வாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஸ்டாலின் அன்றைக்கி வைகோ அது மாதிரி சொன்னாரே, இவர் போய் சேர்ந்துட்டாரேன்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அவரோட அரசியல் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் எல்லாரையும் டீல் பண்ணிருப்பார். இன்ஃபேக்ட் அவர் அப்ரிசியேஷன் கூட வாங்கியிருக்காரு. பச்சை தமிழன் பன்னீர்னு அப்ரிசியேஷன் கூட வாங்கியிருக்காரு கலைஞர்கிட்ட. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஓபிஎஸ் இப்படி சொன்னார், திமுக ஓபிஎஸ் கலைஞர் அப்படி சொன்னார், ஓபிஎஸ் ஸ்டாலின் எப்படி சொன்னார், ஸ்டாலினை கொலகாரன்ட்டார், ஓபிஎஸ் இல்லை அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார், ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி எடுத்து போட முடியுமா தெரியல. இருந்தாலும் தேடி இருக்காங்க. ஏடிஎம்கே ஐடிஎம்கே இப்போ தேடி இருக்கு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக தேடி இருக்காங்க. கிடைக்கல போல் இருக்கு, இது வரைக்கும் கிடைக்கல போல் இருக்கு, தேடி இருக்காங்க. திமுக எதிர்ப்புன்றது போதாதா? திமுக எதிர்ப்பு அதிமுகவுடைய பிரதான நோக்கம், அதை மீறிட்டாருன்றதே பத்தாதா அவருக்கு? சார் இங்க அதுவே இஷ்யூ இல்லை சார். இங்க எடப்பாடியே பழி வாங்கணும். தட் இஸ் த பாயிண்ட். இந்த அரசியல் வந்து கழுத்தில் இருக்கிற அரசியல் சார். இது இங்க எடப்பாடியே பழி வாங்கணும். எங்க ஆட்கள் 3 பேர் நீ வெளில தள்ளல, 10.5 குழந்தை எங்க வாய்ப்பை பறிச்சல்ல, நீ உங்களை பழி வாங்கியே தருவோம். தனிப்பட்ட முறையில் எங்களால் பழி வாங்க முடியாது. அரசியல் ரீதியாக எங்களால் நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு பழி வாங்க முடியாது. உங்களை தோக்கடிக்கிற ஒரே வல்லமை இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. அதனால திமுகவோட சேர்ந்து உங்களை தோக்கடிக்க ட்ரை பண்றேன். இதுதான் கொடுக்குற மெசேஜ். அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்தணும் சார். எப்படி பண்ணுவாரு? ஓபிஎஸ் தனியாக பண்ண முடியாது, சசிகலா தனியாக பண்ண முடியாது. டிடிவி அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. யாரை வீழ்த்தணும்னு நினைச்சாரோ அவருக்கு கூட போய் சேர்ந்துட்டாரு. கேட்டால் நான் என்டிஏல தான் இருக்கேன்றாரு. ஸோ அதனால பாலிடிக்ஸில் அப்படி தான் போக முடியும். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக வீழ்த்தணும்னு பார்த்தீங்கன்னா சில போது நீங்கள் எதிரியோட சேர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல அவர் சேர்ந்திருக்காரு. ஓகே, இனிமே என்ன ஆக போறது பொறுத்து பார்க்கணும். லட்சுமி மேடம் ஒரே ஒரு கேள்வி, ஏன் திமுகவுக்கு இது பயன் தராதுன்னு சொன்னீங்க ஓபிஎஸ் போய் சேர்ந்தது? ஓபிஎஸ்க்கு நீங்க வந்து அவரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ண வேண்டாம். அவருக்கு இருக்கக்கூடிய இந்த 15 ஆண்டுகள்ல ஓபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள், அவர் எடுத்த முடிவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே
ஓபிஎஸ் வந்து பேக்கேஜாக தான் இருக்க போறாரு டிஎம்கேக்கு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா அதிமுகவில் அவர்கள் வெளியில ஏற்றுனதும் திரும்ப உள்ள கூட்டிகிட்டு வந்ததுமே பிஜேபியினுடைய அட்வைஸில் அல்லது பிஜேபியினுடைய அழுத்தத்தினால். அவர் தான் வந்து சசிகலா முந்தா நாள் பேசும்போது கூட 4 நாள் முன்னாள் பேசும்போது கூட சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் முதலமைச்சராக சொல்கிறாங்க, ஓபிஎஸ் என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் போய் யாரோ ஒருத்தவங்க சொல்லி போய் அவர் தர்ம யுத்தம் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு வேற யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலும் அதிமுகவும் இந்த சூழல்ல இருக்கக்கூடிய காரணம். அப்போ ஓபிஎஸ் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியா இருந்திருக்குமான அந்த முடிவின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்ல. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேனிலையும் போடியிலையும் ஓபிஎஸ் வச்சுதான் ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அங்கிருந்து தங்கதமிழ்ச்செல்வன் வந்துட்டாரு. இதை தாண்டி ஓபிஎஸ்ஸால ரொம்ப பெரிய செல்வாக்க திமுகவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட முடிய போறது கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் வரப்போகுதுன்னா அப்படி ஒன்றும் திமுகவுக்கு இன்றைக்கு தேவையாகவும் இருக்க போறது இல்லை. இல்ல 2 தொகுதிக்கான ஆளுமையா மட்டும்தான் நீங்க ஓபிஎஸ் பாக்குறீங்களா? அந்த தொகுதி அந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவரால் மட்டும்தான் முக்குலத்தோர் சமுதாய வாக்குகளை வாங்கி தந்துட முடியும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் கீழே வந்து அமமுக சேர்ந்திருந்தாலுமே அந்த சமுதாய வாக்குகள் வந்து பெரிய அளவுல பிரிஞ்சு போய் தான் இருக்கு. ஒரு விஷயம் தான் அதில் இருக்கு. இவங்க 3 பேர்னாலையும் தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை பழி வாங்க முடியாது, அரசியல் ரீதியாக பழி வாங்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தினகரன் பின்னாடி அந்த ஓட் பேங்க் போகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவர் கல்டிவேட் பண்ணார், வளர்த்தார். அந்த ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமா தெரியாது. சசிகலா தனியாக போயிருக்காங்க அன்னைக்கு சசிகலா பேசினது இருக்குல்ல, அது இன்னும் அந்த கம்யூனிட்டி மத்தியில் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளால கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு ஆக்சுவலா. அது இதுவரையும் மறுப்பு வரல, சம்மந்தப்பட்டவர்கிட்ட இதுவரையும் மறுப்பு வரல. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்துக்கு இதுவரையும் மறுப்பு வரல. அப்போ அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னா, ஆளை குத்தி தான் வெளியில் அமிச்சாங்கன்னு பார்த்தா உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டியை வந்து இன்னும் அது கோவப்படுத்திருக்கு ஆக்சுவலா. அந்த கம்யூனிட்டி இப்போ என்ன பண்ணுது, சசிகலாவாலையும் இவரை தோக்கடிக்க முடியாது. சசிகலா மேக்சிமம் அந்த ஓட்டை வேணா பிரிப்பாங்களே தவிர தோக்கடிக்க முடியாது. அப்போ யார் தோக்கடிக்கிற வல்லமையோடு அந்த களத்தில் இருக்காங்க எடப்பாடியை, அதை பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடியா அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிற லெவலில் இருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு தான் எடப்பாடி ஓபிஎஸ் என்ன பண்றார், திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்கார். இது அவருக்கு கஷ்டமான டிசிஷன். அப்போ இதுக்கு முன்னாடி வேற ஆப்ஷன் இல்லையா, நேர் எதிராக இருந்த ஒரு கட்சியில் போய் சேராருன்னா ஆப்ஷன் இருந்தது, தாவேக்கு ஆப்ஷன் இருந்தது, ட்ரை பண்ணாரு, நடக்கல. திரு கேசி சரியான முடிவை எடுத்திருக்கிறாரா திரு ஓ பன்னீர்செல்வம்? அதாவது அதிமுகவுக்கு அம்மா காலத்தில் மோடியா லேடியா இந்த 2014 அவங்க அந்த உருவாக்கி வச்ச கட்டமைப்பு, அதை முதல்ல தகர்த்தவர் ஓபிஎஸ். அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டங்களில் தான் பாஜகவுக்கு அதிமுக அடிமையாகிவிட்டது, பாஜக சித்தாந்தங்களை ஊடுருவ அனுமதித்து விட்டது. இந்த அவப்பெயர் முழுக்க கூறியவர் திரு ஸ்டாலின், அதிமுகவுக்கு ஏற்படுத்தியவர் திரு ஓபிஎஸ். இது ஒன்று. அடுத்தது, ஒரு சாதிய ரீதியான அரசியலை அதிமுகவுக்கு உள்ள ஆரம்பிச்சு வச்சது திரு ஓபிஎஸ். அடுத்து அரசியல்ல அதிமுகவோட வரலாறே ஓபிஎஸ்ல தான் தொடங்குது. என்னது அரசியல்ல சசிகலா அவர்கள் முதலமைச்சராகிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் இவர் அமைதியாக இருந்திருந்தால், நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காகவாவது, ஓபிஎஸ் பிடிக்குதோ இல்லையோ, அம்மா இருக்கிற காலத்தில் ஓபிஎஸ் கையில் கொடுத்தாங்க, திருப்பி நம்ம கையில் வந்துருச்சு, அவங்க அம்மா கையில் வந்துருச்சு, அது மாதிரி இப்போ நம்ம ஓபிஎஸ்ஸையே உட்கார வச்சிருக்கலாம் என்று இவரே முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். இவர் திரு குருமூர்த்தி அவர்கள் தான் சொன்னார், நான் தான் அவரை போய் பீச்சில் உட்கார சொன்னேன் என்று. இல்லை சார், சசிகலா முதல்வர் ஆவதற்கான முயற்சிகளை தீவிரமாக்குறாருங்கிற பிறகு தானே சார் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டது. நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. அப்போ உடனடியாக வழக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக அதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட அந்த சூழல் முதலமைச்சர் அவங்க முயற்சி மேற்கொள்றாங்க, முதல்வர் ஆக போறாங்கிற பிறகு தானே ஓபிஎஸ் ரிசைன் பண்ணி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுகவுக்கு போயிட்டாரேன்னு எல்லா குற்றச்சாட்டையும் ஓபிஎஸ் மேலே இல்ல. நான் உடன் இருந்தவனுங்க. இப்ப அந்த காலகட்டங்களில் சசிகலா பொறுப்பு எடுத்துட்டாங்க, நிச்சயமா அதை பிஜேபி அனுமதிச்சிருக்காது. ஏன்னா அது ஓபிஎஸ்க்காக ஒன்றும் அவங்க செய்யலை. சசிகலா அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு
காங்கிரஸ் நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ராகுல் காந்தி, அவர் திரு நடராஜன், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி சசிகலா அவர்களை அனுமதிக்க கூடாது என்றுதான் அவங்க எடுத்த மாதிரி தெரியல எனக்கு. நான் அதை முடிச்சிடுறேங்க. சரி, அவர் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா திருப்ப அது அவர்கிட்டே வந்துடும். நீங்க அதிமுகவுடைய மூத்த தலைவர், ரொம்ப நாள் அந்த கட்சியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை சசிகலா சிறைக்கு போயிருந்தார் அப்படின்னா தினகரன் முதல்வராக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்குமா, ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்குமா? யாருக்கு அந்த வாய்ப்பு, சாய்ஸஸ் யாரு அதிகம்? எனக்கு அம்மா காலத்திலேயே தெரியும், தினகரன் நானும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறோம். அம்மா காலகட்டங்கள்ல எங்க 2 பேரையும் அம்மா சில விஷயங்களுக்காக பல இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சசிகலாவுக்கு தினகரனுக்கு எந்த காலத்திலும் மிகப்பெரிய ஒரு நல் உறவு இருந்ததே கிடையாது. நிச்சயமாக அன்றைக்கு அந்த வாய்ப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்கும். இது ஒரு இடம். அடுத்து சரி, தர்ம யுத்தம் செய்தார். அந்த தர்ம யுத்தம் அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி பாஜக இணைத்து வைத்தார்கள். சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதன் பிறகு அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்தது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு பொதுக்குழுவில் நமக்கு மெஜாரிட்டி கிடையாது. இந்த இடத்துல நம்மளை ஃபைட் பண்ணோம்னா நம்ம நிற்க முடியாது. நிச்சயமாக அவங்க ஒரு தீர்மானம் போட்டு நம்மளை, அது யாராக இருந்தாலும் யூகிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இணை பொதுச் செயலாளர் வரை பேசப்பட்டது. இது தங்கமணியே ஒரு பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பிலேயே அதை சொல்லியிருக்கிறார். அந்த டயத்தில் சரி, இன்றைக்கு நம்ம மோதினோம்னா பெருசாக இது நடக்காது, நீதிமன்றங்களில் போனாலும் பாஜக தயவில் தான் அந்த நீதிமன்றத்தை இவர் போராட வேண்டியது வரும். கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து போயிருந்தாருன்னா அன்னைக்கு சஸ்டெயின் பண்ணிருக்கலாம். அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வெற்றி பெறாத போது என்ன தவறு செய்தார் அவர்? ஓ பன்னீர்செல்வம் இந்த தவறை செய்தார் அப்படின்னு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? அதாவது சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தினகரன் தேவையை வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அமித்ஷா முன்னிலையில் ஓபிஎஸ் வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பேச போற போது 2 பேரும் ஒரே முடிவு எடுத்துட்டு போறாங்க. ஆனால் உள்ள போன உடனே அந்த இடத்துல இவர் மாத்திடுறார். இதுதான் முதல் முரண் இவர்களுக்கு 2 பேருக்கு உள்ள. இரண்டாவது முரண், உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அன்றைக்கு அண்ணாமலை அதிக இடங்கள் கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஓபிஎஸ் கொடுக்கலாம் என்று பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி முடியாது என்று ஒரு கான்ட்ராவான ஒரு பொசிஷனை எடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் அதிமுக கட்சி அதனுடைய எதிர்காலம், அதனுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி தனக்கு பாஜகவிடத்துல ஒரு அனுசரணையான உறவு வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய எதிர்காலம் சிதைக்கப்படுகிறது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சரி, அப்ப 2021 டிடிவி தினகரனை கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம்னு ஓபிஎஸ் சொன்னாரு. இப்ப 2026 டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. மீண்டும் பாஜகவோட கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க தானே 26. அது இன்னைக்கு 26. நான் சொல்றதுங்க, ஒரு உள் அரங்கில் பேசுற பொழுது இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா இவங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணித்தான் அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. பாருங்க, என்னுடைய நிலைப்பாடு இது, சேர்த்தித்தான் ஆகணும்னு சொல்லி உள் அரங்கில் இவங்க பேசும் பொழுது என்ன வேணாலும் கருத்து பரிமாற்றங்கள் வரலாம். ஆனா ஒரு முடிவெடுத்து விட்டு அமித்ஷா அவர்களிடத்துல போய் சொல்லுகிற பொழுது அவர் முன்னால 2 பேரும் கான்ட்ராடிக்டரி டிசிஷன் சொல்லுகிற பொழுது அந்த இடம் ஒரு பெரிய எம்பராஸ்மெண்டா போயிடுது. அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் அவமானப்படுத்தப்படுகிறோம் அல்லது நமக்கு பின்னால ஓபிஎஸ் பிளே பண்றாரு, நம்ம கிட்ட ஒன்னு சொல்றாரு. ஆனா அமித்ஷா முன்னால இதுக்கு நான் காரணம் இல்லைங்க, பாருங்க இவர் தான் காரணம் என்று அவர் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறாரு அப்படின்னே கூட எடுத்துக்கலாமே. சரி, இதுதான் இவர்களுக்குள்ள அந்த ஏற்பட்ட பெரிய முரண். அடுத்தது, ஒரு அரசியல்ல எப்பவுமே இந்த ஒரு தேர்தலில் மட்டும், இப்ப இன்னைக்கு இவருங்க போய் சேர்றாருன்னே வச்சுக்கோங்க, சேர்ந்துட்டார். ஏவா வேலு 96 போய் சேர்ந்தாரு. திமுக பொறுத்த வரைக்குங்க அதனுடைய கட்டமைப்பு இருக்கு பாருங்க, திடீர்னு ஒருத்தர் உள்ள போய் அதை குலைச்சிட முடியாது. இந்த ஒரு தேர்தலில் யூஸ் அண்ட் த்ரோ என்கிற அளவில் இந்த தேர்தலுக்கு அவர் பயன்படுத்தப்படுவார். ஓபிஎஸ் இந்த தேர்தல் முடிஞ்சு ஏதேனும் அவருக்கு ஒரு பொறுப்புகள் கூட கொடுக்கப்படும். ஆனா அதோட
அவர் மகன் இவர்களது எதிர்காலம் என்பது பெரிய அளவில் இருக்காது. அதே கம்பேரிட்டிவா இந்த ஒரு முறை நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை கலைஞர் அவர்கள் இதே போல இபிஎஸ் ஓபிஎஸ்ஸாவே நீங்க வச்சுக்கலாம். கலைஞர் எதிர்த்து போட்டியிட்டு விட்டார் என்பதற்காக நாவலரை அப்படியே புறக்கணிச்சிட்டார். நாவலர் ஒன்றும் பண்ணல. தமிழ்நாடு முழுக்க நான் திமுகவுக்கு ஆதரவாக அண்ணாவின் கொள்கைகளை நான் மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் எடுத்துச் சொல்கிறேன் என்று தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போனார். மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைத்தது. அந்த வரவேற்பை கண்டு கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் பயந்தாரோ அல்லது அவரை அழைத்து கட்சியில் 2ஆம் இடத்தை பொதுச் செயலர் பதவியை கொடுத்து அவரை நிதியமைச்சராக அவை முன்னவராக உருவாக்கி கொடுத்தார். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கத்தானே செய்யறாங்க இன்றைய தினமும். ஏன் ஓபிஎஸ்க்கும் அவர் பையனுக்கு மட்டும் அரசியல் வாழ்க்கை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்றீங்க? அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புல இருந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் என்று இரட்டை இலை சின்னம் கொடுக்கிறதுக்கு கையெழுத்து போடுகிற நிலையில் இருந்துட்டு யாரு போகல. சரி, முதலமைச்சராக ஒரு முறை இல்ல 3 முறை இருந்து விட்டு யாரு போகல. ஜெயலலிதா அம்மாவின் மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றவர் என்ற அடையாளத்தோடு அவர்கள் போகல. மோடி அவர்களிடத்துல பெரிய அன்பை பெற்றிருந்தவர் ஒரு காலத்துல என்கிற அடையாளத்தோட யாரு போகல. துணை முதலமைச்சராக இருந்தவர் என்று யாரும் போகல. 10 முறை பட்ஜெட் சமர்ப்பித்தவர் என்று யாரும் போகல. ஒரு அதிமுகவுடைய ஒரு பெரிய அடையாளம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட எதிர்கால அதிமுக வரலாறில் இல்ல சார், அதிமுகவுடைய பெரிய அடையாளத்தை ஏன் விட்டீங்க? அதுதான் சொல்றார். இந்த ஒரு தேர்தலில் இவர் சற்றே நிதானித்து இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை நான் எதிர்க்கிறேன், ஆனால் அதிமுக ஆள வேண்டும் என்று இவர் இருந்திருந்தால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி திமுகவை தோற்கடிக்க முடியாத ஒரு சூழலில் இல்ல இந்த கட்சிக்கு ஓபிஎஸ் தேவை என்கிற சூழல் வந்திருக்கும். அன்னைக்கு அவருடைய மரியாதை அதிமுகவில் உயர்ந்திருக்கும். அங்க ஓபிஎஸ் திமுக சேர்ந்ததுனால திமுக வெற்றி பெற்று விட்டது நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்றாரு. இவ்வளவு சிறப்புகள் அடிக்கிறாரு யாருக்கு? ஓபிஎஸ் யாரு? பழனிசாமி சார். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஓபிஎஸ் எதுக்காக எட்டி வச்சீங்க? திமுகவுடைய அடையாளம்னே எதுக்காக எட்டி ஒதிச்சீங்க? எதுக்காக வெள்ளம் முதுகில் குத்தினீங்க? அப்ப அவரை சேர்த்து நீங்க கட்சியை பலப்படுத்த வேண்டாமா? ரெண்டாவது அதிமுக ஆட்சி வரத்துக்காக பொறுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் எடப்பாடியை டேக்கிள் பண்ணலாம்னா அதிமுக ஆட்சி எடப்பாடி தான் பவர்ஃபுல்லா வருவாரு. அதிமுக ஆட்சி வர்றதுக்கு இல்ல, அதிமுக எப்படியும் பின்னடைவை சந்தித்து விடும். அதற்கு பிறகு டேக் ஓவர் பண்ணிடலாம். பின்னடைவு சந்திச்சா கூட தான் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் தானே இவங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு. தான் தான் பொதுச் அதனால இவங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு. சேர்த்து அவருடைய பதவிக்கு பிரச்சனை வந்துருவேன். தோத்தாலும் தான் தான் பொதுச் செயலாளர் அந்த லெவலில் அவர் இருக்கார். ஜெயித்தாலும் அவர் தான். ஜெயித்தாலும் அவர் தான். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இது எண்ட் ஆஃப் த கேம். ஆக்சுவலா ஓபிஎஸ்க்கு அதிமுக பொறுத்த மட்டும் எண்ட் ஆஃப் த கேம். இதுல ஒரு முடிவு எடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஓகே, போட்டி புதிய தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். எல்லா ஆளுமைகளும் பேசினாங்க, நான் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள் சிவப்பிரியனும் ஷபீர் அகமதும் ஒரு காணொலியில் பேசிகிட்டு இருந்தாங்க. பழம் நழுவி போன வாரம் பாலில் விழுந்துச்சு, இந்த வாரம் பலாப்பழமே ஊந்துக்குது அப்படின்னாங்க. நான் ஒரு பால்காரன் அடிப்படையில் பலாப்பழத்தை தூக்கி பால் மேலே போட்டிங்கன்னா பாலும் கெட்டு உருண்டு ஓடி யாருக்கும் புண்ணியம் இல்லாமல் போகும். பூனை தான் அந்த பாலை குடிக்க முடியும், வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பாலை ஊற்ற முடியாது. இது யதார்த்தம் நான் சொல்கிறது. அப்படி ஒரு பழத்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பால் சட்டியும் பெருசா. சட்டி 10 டன் அந்த மாதிரி ஒரு கூடையில் போடுறீங்களா பலாப்பழத்தை? சரி, எப்படி போடுங்க. பலாப்பழத்தை தூக்கி பாலில் போட்டீங்கன்னா பால் கெட்டு போகும், அதுவும் பயன்படாது. துணை இது இப்போ எல்லாருமே சொல்றாங்க முதுகுல குத்துனாங்க. ஐயா பிரியன் சார் சொன்னாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் முதுகுல குத்துனார். எவ்வளோ பெரிய முதுகுன்னு எனக்கு அது தெரியல. ஃபர்ஸ்ட்டு அப்படியே அவர் முதுகில் குத்துனார். 2017-18 எனக்கு எந்த ஆண்டுன்னு ஞாபகம் இல்லை, சரியா இல்லை. துணை முதல்வராக ஐயா ஓபிஎஸ் இருக்கும் பொழுது இன்னைக்கு முதல்வராக இருக்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஊழல் சம்பந்தமாக ஓபிஎஸ் சொத்து குவிப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது. இது ஊழல் பண்ணுற ஆட்சி, ஓபிஎஸ் இது பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணோம், உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முன்னாள் நம்மளாம் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அரசியலோட நேர்மையின் உச்சம். அவருக்கு ஐயா ஸ்டாலின் சார் 72 கன் சொல்லிட்டோட மாநில மரியாதையோட நல்லடக்கம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நானும் பாராட்டினேன். அன்றைக்கி 5000 10,000 ஜனங்களுக்கு 5000 ஸ்டாலின் சார் போட்டப்போ நான் அதை பாராட்டியிருக்கிறேன். அதை பண்ணி மறுநாள்
ஊழல்வாதின்னு இவரே குற்றம் சொட்டவரை கூப்பிட்டு அண்ணா அறிவாலயத்தில் சேர்த்துக்கிறாரு. அப்போ யாரெல்லாம், அதுவும் குறிப்பாக அதிமுகலேருந்து ஊழல் பண்ணால் திமுக காரங்களை விட அவருக்கு அதிகமாக பிடிக்குது சமீப காலமாக. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல்னா ஸ்டாலின் சாருக்கு அது பிடிக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்தா இது பிடிக்குது. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு அதே மாதிரி வைத்திலிங்கம் அவர்களும் இப்போ இது நடக்கிற நேரத்தில் ஊழல் பற்றி பேசுகிறேன் சார். டிவிஎஸ்ல இருக்கிறது உண்மைதான், இருக்குல்ல, நான் அதை தான் சொல்கிறேன். கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆமாம், கவர்னர் வந்து நீங்கள் கொடுக்குற ஆர்டரை படிக்க மாட்டார், இது பண்ண மாட்டார். ஊழல் இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் சார் ட்வீட் போட்டாரா இல்லையா, ராஜினாமா பண்ணோம், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, ஏன் நடவடிக்கை எடுக்கல 4 வருஷம்? எதுக்கு இவர் வந்து சேருவார்னு நடவடிக்கை எடுக்கலையா? கவர்னர் சாங்ஷன் கொடுக்கல, எப்படி நடவடிக்கை? என்ன சார் இது? கவர்னர் தாங்க சாங்ஷன். சரி, அப்ப கவர்னர் தான் சாங்ஷனும் கொடுத்தாரா ஊழல் பண்றதுக்கு? சரி, எதிர்த்துனா பேசி இருக்கலாம் இல்ல? நடைமுறை இல்ல நாங்க இருங்க, நான் நீங்க அன்னைக்கே அவர் அதிமுகல இருக்கிறார், இன்று திமுகல வந்து சேர்வார். எதுல யார் ஊழல் பண்ணாரோ அவர் சேர்த்துக்கிறார் சார், நான் சொல்லல. செந்தில் பாலாஜி அவர் தான் சொன்னார், சேர்த்துக்கினாரு. இப்ப இது நடந்துட்டு இருக்கிற இதே வேலையில இப்ப கேசிபி சார் இருக்கிறாரு, அவரும் அதிமுகல இபிஎஸ்னால பதவி பறிக்கப்பட்டவர் தான். குன்னம் ராமச்சந்திரன் இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, வெள்ளமணி நடராஜன் இப்போ அனைமா போய் சேர்ற மாதிரி ஏதோ தகவல். என்ன நடக்குதுன்னா, அதான் சேர்ந்துட்டாரு. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்ந்தாலும் சேர்த்தெல்லாம் நாங்கள் அதிமுகவில் தான் இருப்போம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு போகிறாங்க. இப்போது பதவி எதுவுமே இல்லை, நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிற தயார்னு ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா, இது வந்து நான் என்னன்னா அதை சந்தேகப்படுறேன். நான் அதை பொய்ன்னு சொல்லல, உண்மைக்கு புறம்பா இருக்கும். ஏன்னா இப்போ வெள்ளமணி நடராஜன் போய் சேர்த்துக்கிறாங்க, ஒருத்தர் பதவியே வேணாம் நான் சும்மா வந்து சேர்த்துக்கிறேங்க, நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்காங்க, நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க போறேன்னா யாருமே வேணாம், லாஜிக்காக பேசுவோம். இல்லை, அவர் ஒருங்கிணைப்பாளருங்கிற உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருந்தார். சரி, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணுமா இல்லை பதவி வேணுமா, அதை தாண்டி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும், டெண்டர் எடுக்கணும், ஊழல் பண்ணணும். இல்லை காங்கிரஸ் கேட்குதுல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஊழல் பண்ணுன்ற அந்த உள்நோக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உங்கள் மேலே ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை இருக்குது, உங்கள் மீது வந்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இதெல்லாம் நடக்கும்போது அப்போ இபிஎஸ் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலி ப்ரூவன் கரெக்ட் இல்லை, அன்டிஸ்பியூட்டட் லீடர் இல்லை, இனிமேல்ட்டு அதிமுகவில் என்ன வந்து யாரும் தலைவலி கிடையாது, கொச்சல் கிடையாது, பிரச்சனை கிடையாது, முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது இல்லை, அது பலவீனப்படுத்தப்படலையா? அந்த பலவீனத்துக்கு நான் இப்போ வரேன். சீட்டு கட்டு விளையாடுவாங்க, சீட்டு கட்டு விளையாடுறவங்க நான் சொல்கிறது தெரியும். மோடி வந்து ஒரு கார்டு தூக்கி போடுறாரு, அந்த கார்டு வேணான்னு சொல்லிட்டு. அந்த கார்டு என்னன்னா ஓபிஎஸ் கார்டு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கார்டு தூக்கி போடுறாரு, அந்த கார்டு என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலதா விஜயகாந்த். ஸ்டாலின் சார் என்ன பண்ணார், 2 கார்டையும் எடுத்து வச்சுக்கினாரு. இருங்க சார், பதட்டப்படாதீங்க சார். இருங்க சொல்றேன். இல்ல 2 கார்டையும் எடுத்து ரம்மி வந்துருச்சுன்னா, ரம்மி இருந்ததுன்னா ஜோக்கர் எடுத்து வைக்கலாம் உள்ள, ரம்மி இல்லைன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, என்னப்பா எல்லா கார்டையும் எடுத்து வச்சுக்கிறாரு, இவர் தான் கேம் அடிக்க போறாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், சம்டைம்ஸ் ரம்மி சேர்ந்து இருக்காது, போற கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. அப்போ மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவரு கதை என்னன்றது, சேர்க்கல. இன்னொன்னு, இவரோட ஆலோசகர் யாரு, குருமூர்த்தி. நம்ம யாரு, பாசிச பாஜக எதிரானவர். ஓபிஎஸ் யாரு, கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல். இன்னைக்கு பாஜக அதிமுக இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவ்வளோன்றது எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசினாங்க, லக்ஷ்மி அவர்கள் கூட கோடிட்டு காட்டாங்க. அப்படி இருக்கவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் என்ன இன்னைக்கு அங்கே அண்ணாரிவாளத்தில் இருக்கிறது, அது திமுகவா இல்லை அதிமுகவா? இப்போ திமுகவில் ஒரு பெரிய அதிமுகவை இன்னைக்கு ஐயா திரு ஸ்டாலின் வந்து கான்சியஸா உருவாக்கிட்டு இருக்காரு. லாபமா நஷ்டமா? திமுகவுக்கு ஓபிஎஸ் போறதுல திமுகவுக்கு லாபமா? 3 தொகுதியில லாபம். அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா? அதிமுகவுக்கு அது லாபம் தானேங்க. என்ன பிரச்சனை, இவர் கூட வச்சிருந்தப்பவே தேனியிலே இவர் தோத்தாரு 3 சட்டமன்ற தேர்தலில். அது லாபம் இல்லாதனால தான் அவர் வந்து இன்னைக்கு நீக்கலையே, அவரை நீக்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்னுங்க, முக்குளத்தோர் தலைவர் நாங்களே இப்போ கேட்க சொல்லுங்க, திமுகவில் அவர் வந்து முக்குளத்தோர் முகமா அப்படின்னு கேட்டால் அது சமூக நீதி முகம்னு வாங்க. அதாவது நான் அதுதான் சொல்றேன், அரசியல் என்பது பெரிய திராவிட கட்சிகளுக்கு சாதி அடையாளம் ஆகாது, அது தேவை கிடையாது. அதை தாண்டின கட்சி தான். யாருக்குன்னா தெரியுமா ஐயா நல்லக்கண்ணோட சாதி என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த சாதிக்கு மேலே வாழ்ந்து காட்டின தமிழர் அவர் தலைவர். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, சாதி அடையாளம்னா, இப்போ முதல்ல வந்து சசிகலா அவர்களை வந்து எதிர்த்து போர் கொடுத்தது இல்லை குரல் கொடுத்தது யாரு, டிடிவி தினகரனா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஓபிஎஸ் தான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பண்ணது இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் டெல்லிக்கு சொன்னது யாரு? துரோகின்றாங்கல்ல. இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் டெல்லிக்கு போய் ஒப்பச்சது யாரு? டெல்லிக்கு யார் வந்து அடிக்கடி விமானத்தில் போனது? டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் கூட ஒட்டி உறவாடினது யாரு? அப்ப அவங்களே சேர்த்துக்கங்க, யாரு அடுத்தது அவங்களே சேர்த்துக்கங்க.
அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வந்தாங்கன்னா சேர்த்துக்கங்க, ஏன் அதையும் விட்டு வைக்கிறீங்க? வரா மாதிரி இருக்கு சார் ஊழல். அது இன்னொன்னு சார், பிஜேபி வாஷிங் மிஷின் நம்ம கோட்டீஸ்வரன், இதுல மெயினா இந்த விவாதத்துடைய மைய புள்ளி எதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்லை இப்போ இணைஞ்சிருக்கிற திரு டிடிவி தினகரன் 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. தினகரன் இப்போ இணைஞ்சிட்டாரு. ஆனால் சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுங்கிறதான் ஒற்றை குறிக்கோள்னா, அது அரசியல் ரீதியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சசிகலாவுக்கு தனிக்கட்சி தொடங்குவது சரியானதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. பன்னீர்செல்வத்திற்கு திமுகவோட இணைந்து எடப்பாடியை தோற்கடிக்க முடியும் நம்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இலக்குனா அதற்காக என்ன காய் நகர்த்த முடியுமோ அதைத்தானே அவங்க பண்ணுவாங்க. சார் அதை பண்றதை தாண்டி பொதுமக்களுக்கு என்னன்னா ஊழல் பண்ணோம் சார் அரசியல்வாதிகள் நாட்டில். இன்னைக்கு அதுதான் சார் உண்மை. அதுக்கு தான் சார் இந்த கொள்கை கூட்டணி பழி வாங்குறது எல்லாமே. அரசியல் இருந்து ஒதுங்குறதே கிடையாது. இப்போ தோனி வந்துட்டு நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். 75 வயசுல தோனி கிரிக்கெட் ஆடினா பார்ப்போமா? டெண்டுல்கர் 80 வயசுல கிரிக்கெட் ஆடினா பார்ப்போமா? ஆனால் இவங்க ரிட்டையர்மெண்ட்டே ஆகுறது கிடையாது. ஏன் நாகரிகமாக ஒதுங்கி இவர் பார்க்காத பதவி என்ன இருக்கு? சரி, இவர் அது யதார்த்தத்துக்கு போறாருன்னு வச்சுக்கிறேன். யதார்த்தத்துக்கு போறவர் ஏன் கூட மகனை கூப்பிட்டு போனாரு? மகனை வந்து ஒரு அரசியல் ஆளுமையாவோ அவர் களத்தில் போறார். அப்போ என்னன்னா குடும்ப அரசியல் பண்ணணும். தன்னோட மகனை கங்காரு குட்டி மாதிரி கூப்பிட்டு போறாரு. எதுக்கு? ஏன் எந்த கட்சியில் அவர் எம்பி ஆனாரு சார்? இன்னொன்று, உச்சக்கட்ட பதவிகளை அனுபவிச்சிருக்கிறார் அவர். 3 முறை முதலமைச்சர், 1 வாட்டி துணை முதல்வர். அப்படி இருக்கும்பொழுது அப்போ ஜெயலலிதாவோட ஆன்மா, நல்ல வேளை ஆன்மா தப்பிச்சுக்கிச்சு. இனிமேல்ட்டு ஜெயலலிதாவோட ஆன்மாவோட அவர் பேச மாட்டார். அதே மாதிரி அங்கே போக முடியாது. அங்கே போனால் எங்கப்பா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போப்பா அப்படின்வாங்க. இன்றைக்கே காரில் இருந்து படத்தை எடுத்துகிட்டு இருப்பார். என் போன்றவர்கள் நான் என்றைக்குமே அம்மையாரை வந்து விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கிறேன். ஆனால் அம்மா ஆன்மான்னு சொல்லிட்டு அம்மாவை யார் தூக்கி ஜெயிலில் போட்டாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு திருப்பி வந்திருக்கிறேன்றாரு. அதை புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி, வாக்கப்பட்டு போற மாதிரி. ஊழல் சொன்னீங்களா? எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? ஊழல் நான் சொல்றேன், ஊழலுக்கு தான் நான் சொல்லுவேன் சார். நீங்க சொல்லுங்க அதே மாதிரி. இப்போ சொல்லுங்க ஸ்டாலின் சார் ஊழல் குற்றச்சாட்டாளர்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கிறேன். ஊழல் எல்லாரும் இருக்கிறத ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தேமுதிக வந்து காலை தூக்கி போட்டார்ல எடப்பாடி, அது தூக்கி போட்டல, காலை வச்சுக்கணும்னு பார்த்தாரு, அவர் கையில இருந்து நழுவி போயிடுச்சு. அது ஏல கதை, நான் அண்ணாமலை கதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அது பிஜேபி வாஷிங் இல்ல, ஒரு நிமிஷம், பிஜேபி வாஷிங் மிஷின் சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு டிஎம்கேவும் வாஷிங் மிஷின் வேலையை தான் பார்க்குது. லட்சுமி மேடம், ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறதா இப்போ ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ்க்கு திமுக வாக்குகள் போகணும், நம்ம கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு அந்த வாக்குகள் அங்கே போகணும். அதே மாதிரி அதிமுக வாக்குகள் திரு ஓபிஎஸ்க்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள வாக்குகள் இது இந்த பக்கம் வரணும். இந்த டிரான்ஸ்ஃபர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படி அவ்வளோ தூரம் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னால ஓபிஎஸ் வந்து வெளியில போனது அதிமுகவுக்கு சர்க்கிள்னு ஒரு பக்கம் நம்ம பேச முடியும். அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு லீகலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு கேசி பழனிசாமியோட பெட்டிஷன் மட்டும்தான் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. சசிகலா வந்து அந்த வழக்கை நடத்துவாங்களா இல்லையானே தெரியாது. டிடிவி தினகரன் எந்த வழக்கும் போடலை எதிர்த்து. ஓபிஎஸ் மட்டும்தான் வழக்கு போட்டிருந்தார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை அந்த இதை எதிர்த்தும், இரட்டைலை அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்றதை எதிர்த்தும் 2 வழக்குகள் போட்டிருந்தார். 2 வழக்குகளுடைய நிலையும் என்ன, நீ வேற கட்சிக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டேக்ஸ் கிடையாது, ஸோ நீங்கள் லீகலாக கிளைம் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு இங்கே என்ன முக்கியமான செய்தினா, திரு எடப்பாடி பழனிசாமியை லீகல் ஃபைட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் சசிகலாவோ பன்னீர்செல்வமோ பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு நகர்றாங்க. ஆமாம், லீகல் ஃபைட்ல அவர் ஏற்கனவே ரொம்ப உச்சத்துல தான் இருக்காரு. அவர் உச்சத்துல தான் இருக்காரு. இனிமேல் நீங்க அதை வந்து எந்த கட்டத்திலயும் முன்னெடுத்துக்கிட்டே போக முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. சரி, பொலிட்டிக்கல் ஃபைட்ல ஜெயிச்சாங்கன்னா இவங்க ரெண்டுமே அன்சக்சஸ்ஃபுல். 2 பேருக்குமே பொலிட்டிக்கல் ஃபைட்டும் சரி, லீகல் ஃபைட்டும் சரி, 2 பேருக்குமே இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக ஓபிஎஸ்க்கும் சரி சசிகலாவுக்கும் சரி அவங்க 2 பேருமே அதுல வெற்றி பெறவே இல்லை. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் கிடைச்சிருக்கும். அவங்க வந்து 2 பேரும் நம்பினது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியை நம்பினாங்க. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தங்களை வந்து உள்ளே இணைச்சு வைக்கும், இல்லை இந்த லீகல் ஃபைட்லையோ பொலிட்டிக்கல் ஃபைட்லையோ தங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதி செய்யும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எங்கேயுமே நடக்கலை. பிஜேபிக்கு இதில் பெரிய ரோல் இருக்குது. இன்றைக்கி திமுக வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாங்க, அவருடைய குடும்பத்தோட மகனும் வந்துட்டார், எல்லாருமே வந்துட்டாங்க. நாளைக்கே போய் திரும்ப அவர் குருமூர்த்தியை சந்திக்க மாட்டார்னு என்ன நிச்சயம், அமித்ஷாவை போய் சந்திக்க மாட்டார்னு என்ன நிச்சயம், இது எல்லாமே திமுகவுக்கும் தெரியும். அவங்களுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது அடுத்தது ஓட், எனக்கு தெரிஞ்சு தேனியிலையும் போடியிலையும் ஓபிஎஸோட ஓட்டை வாங்கி மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடியும்னா
லோக்சபா எலெக்ஷன்ல தங்கத்தமிழ் செல்வனை எப்படி ஜெயிக்க வச்சாங்க? தங்கத்தமிழ் செல்வனும் அதிமுகவில் இருந்து வந்தவர் தான். திமுக வாக்குகள் தான் பெரும்பாலும் திமுகவுக்கு எல்லா பகுதிகளிலையுமே கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பு அவர்களுக்கு உதவி செய்கிறது. ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அந்த பகுதிகளில் மட்டும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உசிலம்பட்டி அந்த அந்த ஏரியா முழுக்கவே அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு மட்டுமே இந்த முறை வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னா அது கிடையாது. திமுகவினுடைய வாக்குகள் அவருக்கு தேவையாக தான் இருக்கும். கேசிபி பொலிட்டிக்கல் ஃபைட்ல மீண்டும் இவரால் ஆட்சிக்கு வர முடியல திரு பழனிசாமினால அப்படின்னா அந்த இடத்துல இவங்க எடுத்த முடிவுகள் இவரை பலவீனப்படுத்திருச்சுன்னு தானே பார்ப்பாங்க, சசிகலாவோ பன்னீர்செல்வமோ? அப்படி இல்லை. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திமுக எந்த காலத்திலையும், ஒருவேளை திமுக இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தால் கூட ஓபிஎஸ் வந்தாரு அதனால நமக்கு வெற்றியை பெற்று கொடுத்தார் என்று ஓபிஎஸ் மனதில் நினைத்தால் கூட அவர் அங்கிருந்து அனுப்பிச்சிருவாங்க. அது ஒரு ஃபேக்டர் தானே. இல்ல அத ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபேக்டர். அதனால இதுக்கான கிரெடிட் அந்த பக்கம் அவருக்கு இருக்காது. இது பெரிய கிரெடிட் அவருக்கு கொடுக்காது. ஆனா அதே இது ஓபிஎஸ் ஒருவேளை என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அணியை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று சர்க்குலேட் ஆச்சு மீடியாஸ்ல. அதுல என்டிஏல இவர் இருக்கார் அப்படிங்கிறது இருந்தது. அதுல நான் சொன்ன ஒரே கண்டிஷன் வழக்குகளை வாபஸ் வாங்கணும் என்று. இவர் அது முடியாது என்று தான் கேட்டார். அப்ப இன்றைக்கு வேற கட்சியில போறதுனால என்ன ஆகுது, அந்த வழக்குகள் நீர்த்து போகுது. அதுக்கு பேசாம அந்த என்டிஏல இருந்திருக்கலாம். ஒன்று இல்லாம அமைதியா இருந்தாலே ஒரு இன்றைய அதுல ஒரு விஷயம் நீங்க கவனிங்க. அவர் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவர் என்டிஏக்குள்ள போறாருன்னா லீகல் ஃபைட்லயும் பின் வாங்கிறாரு, பொலிட்டிக்கல் ஃபைட்லயும் பின் வாங்கிறாரு. வாங்க வேண்டாம். இந்த முறை நான் தேர்தலே போட்டியிடலைங்க, நான் அமைதியா வேடிக்கை பார்க்கிறேன்னு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய கம்பல்சன் அவர்கிட்ட இருக்கு. அப்படி வெற்றி பெற தவறுகிற பொழுது அந்த ஒரு, அதாவது ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு தேவை, ஓபிஎஸும் தேவை என்கிற நல்ல சூழ்நிலை அவருக்கு உருவாயிருக்கும். இல்ல சார், அதுதான் நம்ம பேசணும். ஜெயிச்சாலும் அவர் தான் பொதுச் செயலாளர், தோற்றாலும் நீங்க அதிமுகவை எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் யாரும் பண்ண முடியாது. கட்டாயம் இத ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு சேலஞ்சுங்கிறத விட இன்றைய தேதிக்கு பர்செப்ஷன் பேட்டில்ல திமுக இஸ் அஹெட் ஆஃப் எனிஒன். ஓகே, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் இப்ப பெரிய சேலஞ்சா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது பெரிய சேலஞ்ச். இப்ப அவர் என்ன செய்யணும்னா ஓபிஎஸ் ஐ தவிர, ரைட், இவர் போயிட்டாரு, சசிகலா போயிட்டாங்க, விட்டுருங்க. மீதம் இருக்கிற அனைவரையும் ஓபிஎஸ் ஓடு பயணித்த இன்னைக்கு வெல்லமண்டி நடராஜன் சேர்க்கப்பட்டிருக்கார், எல்லாரையும் சேர்த்து எனக்கு ஓபிஎஸ் மட்டும்தான் எதிர்ப்பு, வேற யாரும் இல்ல, சசிகலா மட்டும்தான் எதிர்ப்பு என்று எல்லோரையும் அரவணைத்து இந்த முறை எப்படியாவது வெற்றி பெறுகிற வியூகத்தில் இவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி அந்த வெற்றி பெறுவதற்கு இவர் தவறினால் மிகப்பெரிய நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கு அது உருவாகும். பேசும் திரு கோட்டீஸ்வரன், திரு பன்னீர்செல்வத்திற்கு லாபமா இல்ல திமுகவுக்கு லாபமா அப்படிங்கிறத கடந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி. இந்த தேர்தல் அவர் வெற்றி பெறலைன்னா அவருடைய பொதுச் செயலாளர் தலைமை குறித்த கேள்வி எழும், அந்த நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார்னு சொன்னாங்க. அதாவது இப்போ எனக்கு முன்னாடி பேசினப்போ கேசிபி சார் ஒரு விஷயம் சொன்னார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதோட பொருள் அதுதான். அதே நீங்கள் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவர் அவருக்கு உண்டான தலைமையில் பார்க்கறது. ஒருவேளை தோக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சிக்கலில் தான் போவோம், ஆளாளு கேள்வி கேட்பாங்க. இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாலும் அங்கேயும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நிறைய கட்சியிலேருந்து இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க, எதுக்கு இப்படி ஒரு எங்களோட சீட்டெல்லாம் குறைச்சிங்க, எங்களுக்கு உண்டானதுன்னு வரும். அங்கே மேபி அந்த லீடர்ஷிப்புமே கேள்விகள் வரும். வெற்றி பெறுகிறவங்கள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, தோல்வின்னு ஒன்று வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அதான் அந்த அந்த பிரச்சனையினுடைய கட்சி தலைமைக்கு சேலஞ்சு வரும்ன்றீங்களா இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்பாங்கன்றீங்களா? மாணிக்கம் தாக்கூர்லாம் இப்பவே சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இப்போ ஒருவேளை 2029 இப்போ திமுக தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அவங்க கூட போகணும்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ இதே அதிமுக பாஜக கூட்டணி தோக்குதுன்னா பாஜக வேற யாருன்னா ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அதிமுக என்ன நினைக்கிறேன்னா இந்த கூட்டணி செட் ஆகல, ஆல்ரெடி இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, தேர்தல் நேர கூட்டணின்னு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் கூட இருந்து பயணம் பண்ணும்போது நிறைய பேருக்கு பதவி போயிருக்கு, சசிகலாவுக்கு பதவி போயிருக்கு அவர் கூட இருந்த காலகட்டத்தில் தான்.
அண்ணாமலைக்கும் அப்பதான் பதவி போச்சு, அதே மாதிரி இபிஎஸ்க்கு ஆட்சியே போச்சு. அதனால அவர் 2வது நிலைமைக்கு முன் அப்படின்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது ஏன்னா நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதோட இன்னொன்று, தேனி திமுக, ஆலங்குளம், ஒருத்தநாடு திமுக கீழே இருக்காங்க இல்லைங்களா கட்சிக்காரங்க, அவங்க ஒரு ஆசையில் இருப்பாங்க சட்டமன்ற தேர்தல் சீட்டு வாங்கணும். அவங்களோட ஈக்குவலிபிரியமே இது டிஸ்டர்ப் பண்ணும். புதுசா வரவங்களை சேர்க்கும் போது பழைய கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு இல்லைனுமோ அது ஒரு பேசு பொருள். பிரியன் சார், அது திமுகக்குள்ள அதிருப்தி ஏற்படுத்துமா? இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து நிறைய பேர் அதுவும் ஸ்டேச்சரோட உள்ள வரும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி அதை ஏற்படுத்துமா? இல்லை, அது ஸ்டாலின் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ திருச்சி இருக்கு வச்சுக்கோங்களேன், நேரு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கார். அவரை மீறி அதிமுகலேருந்து யார் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வந்தாலும் அவரை மீறி யாரும் வர முடியாது, செயல்பட முடியாது. கரூர்ல ஏன் செந்தில் பாலாஜி வந்தாருன்னா கரூர்ல திமுகவுக்கு சரியான ஆள் இல்லை, அதனால செந்தில் பாலாஜி உடைச்சாரு, வந்தாரு, தலைமையை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு. வடசென்னையில ஏன் ஆள் இல்லை திமுக, பலராமனுக்கு அப்புறம் யார் இருந்தாங்க, பெரிய ஆள் யாரும் கிடையாது. அங்கே சேகர் பாபு உழைச்சாரு, மேலே வந்தார். ஸோ யார் உழைக்கிறாங்க, எந்த கட்சியிலே வந்தாலுமே அதிமுக வந்தாலுமே உழைச்சி திமுக சரியான ஆள் இல்லாத இடத்துல ஒரு ஐடிஎம்கால் சேர்றாரு, அங்கே உழைக்கிறாரு அப்படின்னா கட்சி தலைமை அவங்களை இழுத்து பதவி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் பேலன்ஸ் பண்றாரு. ஆனால் இந்த வருத்தம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ துரைமுருகன் பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, டிஆர் பாலு பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, பொன்முடி பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? இதெல்லாம் பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தானே இது. ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அதே சமயம் உழைக்கிறவங்களை கூப்பிட்டு உள்ள கொடுத்து அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அவங்க ஏடிஎம்கேல, இப்போ ஏடிஎம்கேல வரவங்களுக்கு என்ன, இதுவும் திராவிட கட்சி அப்படின்ற எண்ணத்தில் அவங்க உள்ள வராங்க. ஆக்சுவலாக இது பங்காளிக்கு சண்டை தானே இது, அதில் உள்ள வராங்கன்ற எண்ணத்தில் உள்ள வராங்க. இது ஒரு விஷயம் முதலே சொல்ல பார்த்தேன். சசிகலா, தினகரன் அல்லது ஓபிஎஸ் இந்த 3 இண்டிவிஜுவலை மறந்துடுங்க இந்த எலெக்ஷனில். அவங்க மறந்துட்டு நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறேன், நம்ம கம்யூனிட்டி பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்களையே தோக்கடிச்சாங்க. யாரை? தினகரனையும் ஓபிஎஸ்ஸுமே தோக்கடிச்சு. ஏன்னா அங்கே வின் பண்ண எடப்பாடி எழுத்து வின் பண்ணுறது திமுக தான் இருக்குன்ட்டு அவங்களே தோக்கடிச்ச அந்த கம்யூனிட்டி இந்த வாட்டி எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்காக சசிகலாவையும் தினகரனையும் கைவிட்டுருவாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்படும்.